இந்த வீடியோவில் வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இந்த ஃபைபர் மாதிரி ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்கில் இல்லைன்னா உண்மையிலே நீங்கள் மணி மேக் பண்ண முடியுமா? இந்த கேள்விக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 அக்கௌண்ட்ஸை காட்டுறேன் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற அக்கௌண்ட் வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுக்குறது. ரெண்டாவது வந்து இந்த பர்த்டே அது மாதிரி ஈவெண்ட்ஸுக்கு வந்து விஷ் பண்ணக்குள்ள கொஞ்சம் ஃபனியாக விஷ் பண்ணி அதை ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி தருவாங்க. மூணாவது வந்து ஒரு பிக்சரை வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து எனிமேட் பண்ணி தருவாங்க ஏஐயை யூஸ் பண்ணி. ஸோ பேசிக்காக இந்த கூகுள் VO3 எல்லாம் யூஸ் பண்ணி இதை செய்வாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை பார்க்குறப்ப என்ன நினைப்பீங்க, ஓகே நம்மளும் வந்து ஈஸியாக ஸ்கில் இல்லாமலே மணி மேக் பண்ணலான்னு சொல்லி. பட் இங்கே நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்கிறேன். நீங்கள் இந்த அக்கௌண்ட்டெல்லாம் எப்போ ஜாயின் ஆகிக்கிங்கிற டேட்டை பாருங்கள். முதலாவது அக்கௌண்ட் வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 2015 10 வருஷத்துக்கு முதல். ரெண்டாவது அக்கௌண்ட் வந்து டிசம்பர் 2022 3 வருஷத்துக்கு முதல். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முதல். ஸோ இவங்க வச்சிருக்கிற ரிவ்யூஸ் வந்து கிட்டத்தட்ட 200 ரிவ்யூ வேண்டாம், கிட்டத்தட்ட ஒரு $2000 மேக் பண்ணியிருப்பாங்க இப்போ மேக்ஸிமம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபா காசு. அந்த 6 லட்சம் ரூபா ஸ்ரீலங்கன் மணியை இவங்க உழைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் மினிமம் 3 வருஷம் 4 வருஷம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனை, நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக நிலைச்சி நிற்க போகிறது இல்லை. இதே அக்கௌண்ட் வந்து அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரிவ்யூ கூடி இருக்கும். ஸோ ஒரு வருஷத்தில் ஏர்னிங்ஸே மிஞ்சி போனால் ஒரு ஸ்ரீலங்கன் மணியில் பார்த்தா ஒரு 30,000 40,000 மேக்ஸிமம் ஒரு 50,000 ஒரு சம்டைம்ஸ் 1 லேக் கூட வரலாம் ஒரு வருஷத்துலேயே ஏர்னிங். ஸோ இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரியான ஸ்கில் இல்லாத ஒரு ஃப்ரீலான்சிங்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது மூலமாக நம்மளோட டைம் வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக ஃப்ரீலான்சிங் செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஒர்க் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கரியராகவே இந்த ஃப்ரீலான்சிங்கை மாற்ற முடியும். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 1300 ஆர்டர்ஸ்க்கு மேலே செஞ்சுருக்கேன். அண்ட் இப்போ வரைக்கும் இந்த டிசம்பர் வரைக்கும், இந்த டிசம்பர் இன்றைக்கு 15ஆம் தேதி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ மட்டும் எனக்கு ஏர்னிங்ஸ் வந்து $1000 ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டுது, $700 ஆக்டிவ் ஆர்டர்ஸ். ஸோ மிச்சம் இருக்கிற 15 நாள்லையும் எதுவும் புது ஆர்டர்ஸ் வரலாம். ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஸ்கில்லை பேஸ் பண்ணி வெப் டெவலப்மெண்ட், மெட்டா ஆட்ஸ், இமெயில் மார்க்கெட்டிங். அது மட்டுமே இல்லை, நீங்கள் ஃபைவர்லேயே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கில்லை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற பழைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரிவ்யூஸ் 5,000 ரிவ்யூஸ் என்று இவங்களுக்கு அதிகமான ரிவ்யூஸ் இருக்கும். என் ஆர்டர்ஸை பார்த்தீங்கன்னாலும் மினிமம் 20 ஆர்டர்ஸ் 30 ஆர்டர்ஸ் வந்து செஞ்சுட்ருப்பாங்க. சொல்லப்போனால் இப்போ அவங்க ஒரு கம்பெனியாகவே அதை செஞ்சுட்ருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேரை வந்து வேலைக்கு வச்சு. ஸோ இங்கே சுருக்கம் என்னென்னா, நீங்கள் எங்கே போகிறேன்னாலும் சரி அதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதாவது கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது. ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங் வந்து அதில் மணி மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு வாங்க. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு ஸ்கில் தெரியலை, ஆனால் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடி ஆகிறீங்கன்னா அப்போ கூட நீங்கள் ஃப்ரீலான்சிங்கை உடனே ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். அது எப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கில் தேவையில்லை, ஆனால் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சிங்கை ஓப்பன் பண்ணி செஞ்சுட்டு போவீங்க. அதே நேரம் நீங்கள் ஸ்கில்லையும் கற்றுக்கிட்டு அந்த ஆர்டர்ஸை வந்து செய்வீங்க. ஸோ அதுக்கும் சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன்.